யார் பிரார்த்தி நிலவின் பிரார்த்திக்கின்ற போது நான் யார்? யாரு சுவாமி? என் பெயர் என்ன? நான் என் குலத்தைச் சேர்ந்தவன். குலத்துக்கு சேர்ந்தவன். நடக்க போகின்றது, நடக்க போகின்றது என்பது அறிவாயா? எப்படி 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 தாங்கள் சொன்னா தெரியும், இல்லையா? தெரியாது சுவாமி. ஏங்க சண்டை கூட இருப்பினும் நாட்டுக்கு நாடு நாடு நீர் வளம் நில வளம் தனவளம் நகரம். ஆமா, இத்தகத்தின் பெயர் அகராதி பட்டணம். நம்மளுக்கு தாய் நாடு தலைநகர விளையாடுபுரம் மச்சு நாடு எப்பேற்பட்ட நாடு இருக்குது கொடுக்கலாம். ஆமா, என்ன எழுப்பிட்டு நம்மளையா? இருப்பினும் இந்நகரத்துடைய அன்புல பிறந்த பெண்களா பிறந்த பெருமத்தாங்க என் தாய்மார்களும் வாலிப கண்மணிகளும் கலைகளை கட்டுந்த கலை நதிகளும் கடல் போல் நிறைந்திருக்கிறார். ஆமா, சபை தேவலத்தில் விழுந்தார். தேவச்சபை இந்த மூலத்தை கொடுத்தார். ராஜ்சபை சபையில் 4 வேதம் 6 சாஸ்திரம். எவ்வளவு செலவாச்சு? ஒரு சாயத்திரத்துல 150 ரூபாய் கந்து வாங்கணும், இன்னும் 2 கந்து கட்டாத கிடக்கு. 6 சாயத்திரத்துக்கு புராண சாஸ்திரங்கள், புராண சாஸ்திரம். ஆமா, 64 கல்வி ஞானங்கள், 64 கல்வி ஞானங்கள். ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், குண்டலகேசி. ஐயோ கொலைய பற்பல கதைகளை கட்டுவத லாபரை மதியில் சபையில் வந்திருக்கலாம். நிறைய கற்ற குருபெரியோர் நிறைய வந்திருப்பார்கள். பிரம்மா, சத்திரியா, வைசியா, சூஸ்திரா. எல்லாம் சொல்லு. சத்தியா, வைசியா, பிரம்மா, சூஸ்திரா. 4 வருடத்தில் வந்திருக்கும் இந்த ராஜ்ய மேடையில் நான் நடந்து நாடகப்பா. நடத்தக்கூடிய நாடகம் இது ஒரு குடும்பத்தினுடைய கதை, கருவாட்டு நாடகம். குடும்ப சரித்திரம், கருவாட்டு நாடகம். ஆமா, அப்புசாமி, குப்புசாமி, சுப்புசாமி அப்படியே சரித்திர கதை. இது செம்படோர் கதை, செம்படோர் கதை, செம்படோர் கதை. நாடகம் எதுக்காக விட்டுருக்காங்க? எதுக்காக? முத்து மாரியம்மனுக்காக விட்டுருக்காங்க. அகிலாண்ட கொடி பிரமண நாயகி, உலகம் பிறக்கும் முன்னாலே உண்மையோடு பிறந்தவள். ஓம் சக்தி என்ற உண்மையோடு பிறந்தவள். அவருடைய அவதாரம் தான் எல்லாம் மாறி மாறி பொண்ணு மாறி முகமாறி பொண்ணு மாறி கருமாறி கருமாறி இப்படி பற்பல பேர் வச்சு பாடிக்கிறேங்க. விழாவுக்காக இந்நாடகம் அரங்கேற்றோம். இருந்தாலும் இந்நாடகத்தில் நான் யாராவது வந்திருக்கேன் பார்க்கலாம்.
ஐயா பாரா உலகமெங்கும் பார உலகெங்கும் சீடனை கொண்டாடிடும் வீர உன்னை கொண்டாடிட என் பெயரோ குப்புசாமி. குப்புசாமி மன்னனுக்கு குப்புசாமிக்கு ஐயா தாங்களுடைய பேரு குப்புசாமிங்கிறாயி இந்த குப்புசாமி பெற்றெடுத்த தாய்கள் தான் யாருப்பா பரவாயில்ல. எனக்கு பாலூட்டி சீராட்டி சாமியே குப்புசாமி அவர்களே 10 மாதம் 300 நாள் அங்கத்தே சுமந்த தாயின் பெயர் வளையாப்பதி. ஓ 10 மாதம் 3 நாள் அங்கத்தில் சுமந்த பெற்ற தாய் வளையாபதி. சரி வட்டா. யோ இந்த வாயா நம்முடைய தந்தையார் யார்
இது சத்தமரா சாமி. ஐயா முத்துசாமி அவர்களே, பாடு என்று எனக்கு பேசுவதே தந்தையோ ஆ, பழையண்ணன் வளையாவதிக்க வளையண்ணனுக்கு பிறந்த நீங்க எத்தனை பேர்? ஏய், மொளன்னு பேசாதீங்கடா. இந்த கணங்கள் கூட்டு பாரு உன்னதோடு ஐயா உன்னதோடு வளையாவதிக்கம், பழையனுக்கும் ஆ, சேர்ந்து பிறந்தவர் சேனப்படுவர் ஆ. கூடி பிறந்த கூட்டு போடுவர் ஆ. நாங்களும் ஆ. 3 பேர் யாராரு? குப்பண்ணன், குப்பண்ணன் சுப்பண்ணன், குப்பண்ணன் குப்பண்ணன். நாங்களும் 3 பேர் இப்படி 3 பேர் பிறந்திருக்கிறீங்க. பிறந்து எந்த நாட்டுக்கு வருகிறாய்? இப்படியா ஆ, மாட்டேன்.
படமாதோட பண்ணியா வடமதுரையில் வாங்கக்கூடியே குப்புசாமி உன் அண்ணி உங்களுடைய அண்ணன் பொறுமையா இருக்கு வேலை டேய், இருந்தாலும் நாங்க எப்படி வாழ்கின்றோம்? எப்படி எங்களுடைய தொழில் என்ன? என்ன டேய், இந்த வடமதுரை திருவிழியில இந்த அப்புசாமி குப்புசாமிக்கெல்லாம் குப்புசாமிக்கெல்லாம் தெரியுமா? கருவாட்டு வியாபாரம். கருவாட்டு வியாபாரம் தொழில் அது எப்படி தெரியுமா? கண்ணை மட்டும் தான் வியாபாரத்துக்கு போறாரு. நாங்கெல்லாம் செல்ல குறைஞ்சு வச்சிருக்கிறார். ஆமா நல்ல குழந்தையா. ஆ. ஏன் தெரியுமா? கடலுக்குள்ளே வேட்டைக்கு செல்லும் தருவாயில் அலையோடு அலை மோதி நாங்க சின்ன சிறு குழந்தையா இருக்கும் போது தாயும் தந்தையும் மாண்டு மதித்து பாட்டு பண்ணி விட்டார். தாய்க்கு தாயாகவும் எனக்கு தாய்க்கு தாயாகவும் எனக்கு அண்ணின்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டான். அண்ணனுக்கு வந்தா அம்மாங்க அம்மா போட மதிக்கிறேன். நான் என்னன்னு சொல்லிட்டோம், அம்மான்னு சொல்லிட்டா இல்ல அண்ணின்னு சொல்லிட்டா. அண்ணனு சொல்றது அப்படி வாய் வர மாட்டேது. ஏன் என்னன்னு சொல்லுவேன் எல்லாம் என் தாய் தந்தை இருந்து போன பிறகு
அம்மா தான் அன்னித்தான் தாயே. தாய்க்கு தாயாகவும் ஆமா. உன்னுடைய அண்ணன் தந்தைக்கு தந்தையாகவும். ஆமா. இருவரையும் குப்புசாமி சுப்புசாமி எங்க இருவரையும் உயிருக்கு உயிராக. ஆமா. அண்ணா அப்படியே இருந்துங்க. ஆமா. சொல்லுவாங்க மாடு நேருமா மவராஜனுக்கு புண்டு நேருமா பொண்ணு நேருமா பொண்ணு நேருமா பொண்ணு நேருமா புண்ணியவானுக்கு பெரிய. ஆமா. அத போல. ஆமா. தாய்க்கு தாயாகும். ஆமா. தந்தைக்கு தந்தையாகும். உங்க அண்ணனும் அண்ணன் பொய்யாதி தான் வளர்த்து விடுறாங்க. ஆமா. உங்க அண்ணி ஏதாவது எதிர்பார்த்திருக்கீங்க. அப்படியா? அம்மா சொல்லு. அம்மா அம்மா சொல்லு. எங்க போனாலும் கூட்டிட்டு போய் சும்மா அறியவத்துல கெடுத்து போறாங்க. என் கூட சேர்ந்தா ஒரு வீட்டுக்கு 7 வீடு ஆகுமாயா? நீ அப்படி பண்ணி விட 7 வீடு. ஒண்ணும் தெரியாது பசங்களை கூட்டு போய் என்ன பண்றாங்க தெரியல. காலையில கூட்டிட்டு போற பொழுது ஜோடி கூட்டு வரல. என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. என்ன வழக்கத்தை கொடுப்ப நீ? நல்ல எத்த காம்பியா வரி. நீ அப்படிதான் தாயே. ஐயோ